இது நல்லா இருக்கா? இது 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 நல்லா இருக்கும். நிர்மலா பொண்ணுக்கு புடவை எடுத்துறாத, அது போட்டுக்காது. அது போட்டு உடுப்ப பாரு. இந்த பாருமா, கல்யாணத்துக்கு முன்னால போட்டாதான் இதெல்லாம் உண்டு. கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்க மாதிரி புடவை தான். என்னப்பா இப்பெல்லாம் ட்ரெஸ் வச்சு கல்யாணம் ஆனவங்க ஆகாதவங்கன்னு சொல்ல முடியுமா? ஏதோ என்ன மாதிரி சில பேர் கல்யாணத்துக்கு அப்புறமும் புடவை கட்டுறாங்க. ஏன் நீங்களும் சுடிதார் போட்டுக்கலாமே, நல்லதானே இருக்கும். ஐயோ வேண்டாம், எனக்கு சேலை தான் பிடிக்கும். இது பாருங்க, நல்லா இருக்கு. இத பாருங்க, புது டிசைன். நீ எப்படி செல்வம் இங்க? பெரிய சீக்ரெட் அப்புறமா சொல்றேன். என்ன புடவை எல்லாம் எடுத்தாச்சா? இப்பதான் செலக்ட் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கோம். 2-3 நாள் ஆகுமா? எப்படியும் 48 மணி நேரத்துல செலக்ட் பண்ணிடுவோம். தீபாவளிக்குள்ள முடிச்சிடலாமே. அது கொடுங்க. நிர்மலா, நீ போய் சுடிதார் பாரு. சரி அண்ணி. இதான் ஃபர்ஸ்ட் டைம் மெட்ராஸ்ல வந்து தீபாவளிக்கு துணி எடுக்கிறீங்களா? ஆமா. ஊர்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? லீலா, விஜய், பவானி நல்லா இருக்காங்க. என்ன போஸ் அண்ணா வரலையா? இல்ல, அவங்களுக்கு அவங்க வேலை. இத பாருங்க மேடம், இந்த டிசைன் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அண்ணி, என்ன செல்வம்? உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்னது? அது மாமா முன்னாடி எல்லாம் என்கிட்ட எவ்வளவு கலகலப்பா ஜோக் அடிச்சு ஜாலியா பேசுவாரு. என்னமோ முகம் கொடுத்தே பேச மாட்டேங்கிறாரு. நானா போய் பேசினாலும் ஒரே வார்த்தையில கட் பண்ணி பேசுறாரு. என்ன? அதெல்லாம் எதுவும் இல்ல செல்வம், நீங்களாவே ஏதாவது கற்பனை பண்ணிக்காதீங்க. இல்ல, நான் கற்பனை பண்ணிக்கல. மாமா மனசுல ஏதோ இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்பா ஏதாவது யோசனையில இருந்திருப்பாரு. நீங்க பேசும்போது அவர் கவனிச்சிருக்க மாட்டாரு, அவ்வளவுதான். அதை எடுங்க. விட்டு கொடுக்காம பேசுறீங்க. ஆனா நான் சின்ன குழந்தை இல்லையா நீ? அவர் போக்குல எனக்கு தெளிவான வித்தியாசம் தெரியுதா நீ? நீங்க சொல்லுங்க, சப்போர்ட் பண்ணாம சொல்லுங்க. என்ன என்ன செல்வம், திடீர்னு எப்படி சொல்றீங்க? நான் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்றேனா? நான் அப்பா கிட்ட கூட விளையாடுவேன், ஆனா என் மதிப்புக்குரிய கொழுந்தனார் கிட்ட விளையாடுவேனா? ப்ளீஸ் பேச்ச மாத்த வேண்டாம். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஏன் இப்படி விலைக்கு போறாரு? என்ன கேட்டா நான் என்ன சொல்வேன் செல்வம்? நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அப்பா கிட்டே கேளுங்க. மாமா, என்ன செல்வம்? நீங்க தான என்ன கூப்பிட செல்வம் இது? சொன்னீங்க? வராரு. இல்ல, கூப்பிட சொன்னீங்க. என்ன தம்பி? இல்ல, வேட்டி சட்டை கலர்லாம் பார்த்து செலக்ட் பண்ண வேண்டாமா உங்களுக்கு? நான் போடுறது வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை. இதுல என்ன கலர் தேவை இருக்கு? என்ன சரிப்பா? மறுபடியும் கூப்பிட்டுமா? ஐயோ வேண்டாம். அப்ப சொல்லுங்க, ஏன் ஒரு மாதிரியா இருக்காரு அவரு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல செல்வம், அப்பா உங்ககிட்ட நல்லபடியா பேசணும்னு தான் நினைக்கிறாரு. ஆனா உங்க அம்மாவை நினைச்சுதான் பயப்படுறாரு. எங்க அவர் உங்ககிட்ட சிரிச்சு பேசுறத பார்த்தா உங்க அம்மா திரும்பவும் அவமானப்படுத்திடுவாங்களோன்னு. அதுவும் இல்லாம எங்க நீங்க அவரை தப்பா நினைச்சிடுவீங்களோன்னு கவலைப்படுறாரு. இவ்வளவுதானே பிரச்சனை? நான் என்னமோ ஏதோ பயந்து போயிட்டேன். இது ஒரு சிம்பிள் மேட்டர். மாமாவை கரெக்ட் பண்ண வேண்டியது என் பொறுப்பு. என்கிட்ட விட்டுருங்க. ஓகே? அதை எடுங்க. இதுவா? காமிங்க. அண்ணி, இந்த சின்னதா பூ போட்டு லைட் கலர்ல உள்ள புடவை எல்லாம் லீலாக்கு நல்லா இருக்கும். என்னங்க செல்வம், மாமா ஊருக்கு கிளம்பிட்டாரா? அவர் கடையில இருந்து அப்படியே போயிட்டாருங்க. சரி, நீ வீட்டுக்கு போ, அம்மா தனியா இருப்பாங்க. சரிண்ணே, வரேன். நீ என்னங்க ஏதோ அவசரமான வேலை இருக்குன்னு சொன்னீங்க, இங்கே இருக்கீங்க? நிர்மலா, கொஞ்சம் காஃபி கொடுமா. சரி அண்ணா. என்னங்க? செல்வம் அங்க வந்தானா? ஓ, செல்வத்தை நீங்க தான் அங்க அமிச்சீங்களா? அதான் நினைச்சேன் எப்படி கரெக்டா அங்க வந்தாருன்னு. ஏன் அவர் அங்க அமிச்சீங்க? எல்லாம் ஒரு சமாதான நடவடிக்கை தான். உங்க அப்பாவுக்கும் செல்வத்துக்கும் சமரசம் பண்ற ஒரு முயற்சி. நினைச்சாலே வெக்கமா இருக்கு சரோ. பொதுவா இந்த மாதிரி ஒரு பொம்பளையும் ஆம்பளையும் மீட் பண்ண வைப்பாங்க. நான் என் மாமனாரையும் செல்வத்தையும் மீட் பண்ண வச்சு புதுமை பண்ணிருக்கேன். சரி, அதெல்லாம் விடு. வந்த இடத்துல எப்படி செல்வத்துக்கிட்ட மாமா நல்லா சிரிச்சு கிரிச்சு பேசினாரா? அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கல. அப்பா கிட்ட எந்த மாற்றமும் இல்ல. ஏதோ செல்வம் கேட்ட கேள்விக்கு பட்டம் படாம பேசிட்டு ஒதுங்கிட்டாரு. அவ்வளவு பிடிவாதம் உங்க அப்பாவுக்கு. அதான் வயசாகி போச்சுல,
முத்தி போய் விளையாம இருக்காரு. போக போக பாரு எப்படி செல்வத்துக்கிட்ட விளையாடுறாருன்னு. தனோ தனோ ஓடி வா ஓடி வா, ஓடிடி வந்துட போற, நடந்தே வா, வாயும் வயிறுமா இருக்க. என்ன மாமா ஒரே சவுண்ட் போடுறீங்க? அத கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு தான் கேக்குறது. எப்படி சிரிக்கிறது? இந்த மாதிரி நீங்க கூப்பிடும் போது எனக்கு என்ன அதிர்ச்சி தரப்போறீங்களோ பயமா இருக்கு. இனிமே அதெல்லாம் கிடையாது, ஒன்லி இன்ப அதிர்ச்சி தான். இன்ப அதிர்ச்சியா? அதான் தானோ, அந்த இடம் ஒண்ணு பேசிக்கிட்டு இருந்தேன்ல, பேசி முடிச்சிட்டேன், காசும் வாங்கிட்டேன். அப்படியா? தனு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் புத்துணர்ச்சியா இருக்கு. இப்போ எனக்கு இருக்க சந்தோஷத்துல விட்டா ஊருக்குள்ள 10 பேர் அடிச்சு போட்டு வந்துருவேன். அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கேன் நான். அடிச்சது போதும், சிரிப்பா சிரிச்சதெல்லாம் மறந்துடாதீங்க. அந்த பழத்தெல்லாம் மறந்துரு. இப்போ இனிமே ஐயாவோட ரூட்டு கிளீனா இருக்கு. முதல்ல இது என்னன்னு பாரு. என்னது? இதுதான் பாரேன், பாரு, பிரிச்சு பாரு. என்னங்க இது? பட்டு புடவை தானோ? உனக்கு தான் புடவை, உனக்கு தானே வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னமோ சக்கலத்துக்கு வாங்கிட்டு வந்த மாதிரி மூஞ்சி உம்முன்னு தூக்கி வச்சிருக்க. உங்க கேட்ட கேட்டுக்கு இது ஒண்ணுதான் பாக்கி. ஒருத்திய கட்டிக்கிட்டே உருப்படியா வச்சுக்க தெரியல. பொதுவா நான் ஏதாவது தப்பு பண்ணா தான் திட்டுவேன். இப்ப என்னன்னா உனக்காக பிரமாதமா அழகான ஒரு பட்டு புடவை எடுத்து வந்திருக்கேன். இப்ப எது கிடந்து தாம் குதிக்கிற? பின்ன திட்டாம வச்சுட்டு கொஞ்சம் வாங்கலாக்கும். இவ்வளவு நாளா நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம். காஃபி பொடி வாங்க கூட காசு இல்லாம கடன் வாங்கி தெரிஞ்சதெல்லாம் மறந்துட்டு கையில 4 காசு பார்த்த உடனே என்ன பட்டு தர வேண்டி கிடக்கு. கையில ஒண்ணு இல்லைன்னா புலம்பிட்டு தெரிய வேண்டியது, காசு வந்த உடனே ஆட வேண்டியது. இத பாருங்க, முதல்ல இந்த பச்சா குடுமி சரிச்சா மொட்டைங்கிற பழக்கத்தை மாத்திடுங்க. நீ அதுக்கு தான் சொல்றியா? என்னதானோ நீ கஷ்டப்பட்டாலும் திட்டுற, நல்லா இருந்தாலும் திட்டுற. உன் மேல இருக்க பிரியத்தை காட்டுறதுக்கு தான் இந்த மாதிரி பட்டு புடவை எல்லாம் எடுத்து வர்றேன். புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியா நீ? உங்க பிரிய எனக்கு புரியுது மாமா, ஆனா அந்த பட்டு புடவை எடுத்துதான் காட்டணுங்கிற அவசியம் இல்ல. இந்த பணம் இருந்தா 2 மாசத்துக்கு நமக்கு மளிகை செலவுக்கு ஆயிருக்கும்ல. ஏ மாமா, ஆஸ்பத்திரியில காமிக்க கூட காசு இல்லாம கடன் வாங்கி அவசப்பட்டதெல்லாம் மறந்து போச்சா? அப்படி இல்ல தானோ. அப்படி இல்லைன்னா பின்ன எப்படி? தானோ காசு பணங்கிறது வருது, இல்லாம போகுது, அப்புறமா திருப்பி வருது. அடுத்த வருஷம் நமக்கு காசு பணம் வந்துடலாம். ஆனா தலை தீபாவளி இந்த ஒரு வருஷம் தானே. அந்தந்த சந்தர்ப்பத்துல அதுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் இருக்கணும் தானோ. அடடா, என்னமா தத்துவம் பேசுறீங்க? தானோ சும்மா காசு காசுன்னு அலட்டிக்காத தானோ. இப்பதான் லேசு பாசா புரோக்கர் தொழில் உள்ள நெளிவு தொழில் எல்லாம் கத்துக்கிட்டு இருக்கேன். போக போக பார், போஸ் மாமன் இந்த ஏரியாவில பின்னி எடுக்க போறேன். எவன் எந்தெந்த இடத்துல நிலம் வாங்கி வைக்கிறானோ அங்கேயெல்லாம் இந்த போஸ் மாமன் கூடி பறக்கத்தான் போகுது இந்த பட்டுச்சேலை கலர்ல. பெரிய ரியல் எஸ்டேட் புலியாக போறேன் தானோ. தானோ இன்னும் கொஞ்ச நாள்ல நானே சொந்தமா ரியல் எஸ்டேட் ஆரம்பிச்சு பிளாட் போட்டு வித்து எக்கச்சக்கமா காசு சம்பாரிச்சு ஸ்ட்ரைட்டா மெட்ராஸ் அங்கே போய் பெரிய கிரவுண்ட் வாங்கி பிளாட் போட்டு வித்து எக்கச்சக்கமா சம்பாரிச்சு. ஐயா ராசா, போதும்பா. நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. இப்படி பேச ஆரம்பிச்சா என் வயித்துல புளிய கரைக்குது. நம்ம வண்டி நிதானமாவே ஓடட்டும். பறக்கவும் வேண்டாம், கீழே விழுந்து அடிபடவும் வேணாம். எனக்கு இந்த கோடையில பொருள்ற ஆசையெல்லாம் கிடையாது. நிம்மதியா 3 வேளை கஞ்சி குடிச்சா போதும். என்ன தானோ நீ இந்த மாதிரி பெருசா கற்பனை பண்ணாதான் சுமாராவாச்சும் வர முடியும். அத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறிய நீ. இப்பயே தடை போடுற. கற்பனை கோட்டெல்லாம் கட்டுறது இருக்கட்டும் மாமா, நிஜத்துல நிதானமா இருக்க பழகிக்குங்க. பழைய சோடா ஃபேக்டரி, ஹோட்டல் இதெல்லாம் மறந்து போச்சா? ஐயோ விஜய் வாமா. விஜய் எஸ் டாக்டர். நான் எவ்வளவு ஆர்வமா உன்னை கூப்பிடுறேன், நீ இவ்வளவு சாவகாசமா வரிய. சாரி டாக்டர். என்ன டாக்டர் விஷயம்? உனக்கே தெரியும் நான் எவ்வளவு ஈர நெஞ்சம் உள்ள ஒரு டாக்டர்னு. இங்கிட்ட வேலை செய்யறவங்கள நான் மதிக்கிற மாதிரி வேற யாருமே மதிக்க மாட்டாங்க. இப்ப நான் உன்னை எது கூப்பிட்டேன்னு தெரியுமா? சொல்லுங்க டாக்டர். நான் சில நலத்திட்டங்களை அறிவிக்க போறேன். இந்த காலத்துல போராட்டம், உண்ணாவிரதம், தர்ணா இவ்வளவு ஒரு கோரிக்கை கூட வைக்காம நீ சிவனேன்னு உட்கார்ந்துருக்கும் போது உன்னை வலிய கூப்பிட்டு சலுகைகள் வழங்குற ஒரே முதலாளி நான் தான். என்ன டாக்டர் சலுகை?
இந்தா உன் தீபாவளி போனஸ் கவர். தேங்க்யூ டாக்டர். என்னடா இவன் வளர்றானேன்னு முதல்ல நினைச்சிருப்ப. நான் தீபாவளி போனஸ் கவர் கொடுத்த உடனே தேங்க்யூ டாக்டர் அப்படிதானே? ஆமா டாக்டர். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல டாக்டர். அதெல்லாம் இல்லையா? அப்ப இப்பவே என்னடா வளரான்னு தான் நினைக்கிறியா? டாக்டர் நான் போய் அப்படி நினைப்பேனா? உங்க மேல எனக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. தட்ஸ் குட். என்னுடைய அடுத்த அறிவிப்பை கேட்ட உடனே உனக்கு என் மேல இருக்கிற மதிப்பு இன்னும் பல மடங்கு உயர போகுது பார். என்ன அறிவிப்பு? பாத்தியா, உனக்கே அது என்னன்னு கேட்கணும்ன்ற ஆர்வம் அதிகமாயிடுச்சுல்ல. தீபாவளி முடிஞ்ச உடனே உனக்கு 10 நாள் லீவு. நீ ஹாஸ்பிட்டல் பக்கமே வர வேணாம். என்ஜாய். 10 நாளா? போனஸோட 10 நாள் லீவு தரேன்ற முகம் மலராம 10 நாள் லீவான்னு கவலையோட கேக்குற. விஜி, வாட்ஸ் ராங் வித் யூ? உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா? அதெல்லாம் எதுவும் இல்ல டாக்டர். ஏன் 10 நாள் லீவு? அது வந்து தீபாவளி முடிஞ்ச கையோட நான் 10 நாள் ஃபேமிலியோட டூர் போறேன். நெல்லுக்கு போற தண்ணி புல்லுக்கும் போற மாதிரி எனக்கு லீவுனா உங்களுக்கு லீவு தானே. விடுதலை விடுதலை விடுதலைன்னு ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. டாக்டர் 10 நாள் சேர்ந்த மாதிரி லீவ் போட்டா பேஷண்ட்ஸ்ல ஏமாந்து போயிட மாட்டாங்க? நானும் மத்தவங்களும் வேணா சேர்ந்து இந்த கிளினிக்க பாத்துக்கிறோமே. என்ன பேசுற விஜய் நீ? இது என்ன பலசரக்கு கடையா? முதலாளி இல்லனா கூட கடையை திறந்து வச்சு வியாபாரம் பண்றதுக்கு. திஸ் இஸ் ஹாஸ்பிட்டல். உங்களுக்கே வைத்தியம் பண்ணுற ஐடியா எல்லாம் வேற இருக்கா? இத பாரு, நான் ஏதோ டாக்டர்ன்ற பேர்ல பொழப்பு நடத்திட்டு இருக்கேன். என்ன ஜெயில் கம்பில என்ன வச்சிராத விஜய். அப்படி இல்ல டாக்டர், நீங்களே யோசிச்சு பாருங்க. 10 நாள் கிளினிக் மூடி இருந்தா பேஷண்ட்ஸ் வேற எங்கேயாவது போயிட மாட்டாங்க? இப்போ மட்டும் என்ன, வேற எங்காவது தான் போறான். காலையில இருந்து பாக்குறியே, எவனாவது ஒருத்தன் அட்ரஸ் விசாரிக்காவது ஹாஸ்பிட்டலுக்குள்ள வரானா? ஹாஸ்பிட்டல் கிட்ட வந்ததும் அப்படியே கண்ணை இருக்க மூடிட்டு கடந்து போயிடுறான். இந்த மாதிரிலாம் ஜோக் அடிக்காது விஜய், அப்புறம் நான் சீரியஸ் ஆயிடுவேன். டாக்டர் நிஜமாவே அப்ப 10 நாள் லீவா? ஆமா, நிம்மதியா நான் 10 நாள் டூர் போக போறேன். நீயும் ஜாலியா இரு. சந்தோஷமா போய் பட்டாசு வெடி. என்ஜாய் யுவர் செல்ஃப். ஓகே? கண்ணிலே என்ன உண்டு. ஹாய் இளங்கோ, ரொம்ப நேரம் வெயிட் பண்றீங்களா? நோ ப்ராப்ளம் விஜி. இனிமே ஜாஸ்தி வெயிட் பண்ண வேண்டியதில்ல. என்ன சொல்றீங்க? இவ்வளவு நாளா நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்ல, நம்ம கல்யாணம் அது நெருங்க நெருங்க ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. உனக்கு? எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. இந்த லட்சணத்துல டாக்டர் வேற பெரிய குண்டா தூக்கி போடுறாரு. டாக்டரா? அவர் என்ன பண்ணாரு? தீபாவளில இருந்து 10 நாள் ஃபேமிலி டூர் போறாராம். கிளினிக் லீவு, வீட்ல போய் ஜாலியா இருங்கறாரு. என்ன நீ லீவ் விட்டதுல ஒரு பிரச்சனையா? புரியாம பேசாதீங்க. தீபாவளி முடிஞ்ச உடனே நம்ம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு முடிவெடுத்திருக்கோம்ல. கிளினிக் லீவ்னா நான் என்ன ரீசன் சொல்லிட்டு வீட்ல இருந்து வரது? அதான் ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. என்ன விஜி, ஈஸியா ஹேண்டில் பண்ற விஷயத்தை நீ தேவையில்லாம கன்ஃபியூஸ் ஆக்கிக்கிற. இப்ப டாக்டர் லீவ் விட்டா என்ன, லீவ் விட்டு போறாரு. அது உங்க வீட்ல சொன்னாதானே பிரச்சனை. சொல்லாத. எப்பவும் போல டெய்லி வீட்ல இருந்து கிளம்பி வா, கல்யாணம் பண்ணிக்குவோம், டெய்லி மீட் பண்ணுவோம். புதுமண தம்பதிகள்ல அந்த லைஃப் என்ஜாய் பண்ணுவோம். என்னது என்ஜாய் பண்றதா? அம்மா தாயே, நான் சொல்ல வரதெல்லாம் நீ ஏன் தப்பாவே நினைச்சுக்கிற? நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம டெய்லி மீட் பண்ணுவோம், எதிர்காலத்தை பத்தி நிறைய பேசுவோம், நல்ல சமையல் பண்ணி சாப்பிடுவோம், போர் அடிச்சதுன்னா சினிமா கோயில்னு போவோம். விஜய், நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறதே உனக்கு நான், எனக்கு நீங்கிற ஒரு பாதுகாப்புக்காக தான். மற்றபடி அவசரப்பட்டு தாம்பத்தியம் பண்ணிக்கிறதுக்காக இல்ல. இருக்கிற பிரச்சனையெல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் தான் நான் உன்னை மனைவியா நினைச்சு தோடுவேன். ஆனா அதுக்குள்ள நீ அவசரப்பட கூடாது. என்ன அடேங்கப்பா, பேச்ச பாரு. உங்க மனசுல இப்படி எல்லாம் வேற நினைப்பு இருக்கா? உன் மனசுல ஏதோ நினைப்பு இருக்கிறதுனால தானே என்ன பார்த்து நீ முறைச்சுக்கிட்டே இருக்க. சீ போங்க. என்ன நீ அடிக்கிற? இந்த அடிக்கிறதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கோ. ஆமா, கல்யாணத்துக்கு அப்புறமாவா? ஏலங்கோ, கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களை பேர் சொல்லி கூப்பிடலாம்ல? அது உன் இஷ்டம், நீ எப்படி வேணாலும் கூப்பிடலாம். விஜி, ரெஜிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி தானே. இதுல என்ன சந்தேகம்? உங்களுக்கு அந்த டவுட்டே வேண்டாம். நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி தான். நான் மிஸ்ஸஸ் இளங்கோ. ஆனா என்ன, 2 பேரும் தனித்தனி வீட்டுல வாழ்ந்துட்டு ஒரு ஃபேமிலி லைஃபே இல்லாம அப்புறம் எப்படி புருஷன் பொண்டாட்டின்னு சொல்றது? கிட்டத்தட்ட பழையபடி லவ்வர்ஸ் மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்க போறோம். ஆமா, ஆனா மனசுக்குள்ள ஒரு அந்யூன்யம் இருக்கும். என் புருஷன் இவருன்ற உரிமை இருக்கும். ஆனா ரோட்ல இருத்தாப்புல பார்த்தா மட்டும் சிரிச்சுக்கிட்டே போயிடுவே இல்ல? ஆமா, இது கொஞ்சம் வித்தியாசமா இல்ல? நமக்கு புதுசுதான். ஆனா இது எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு பொண்ணு கர்ப்பமான உடனே தாயாயிடுறா இல்லையா? ஆமா. அந்த தாய் தன்னோட குழந்தைய மடியில போட்டு கொஞ்ச 10 மாசம் காத்துட்டு இருக்க வேண்டியிருக்குல்ல. நம்ம கல்யாண வாழ்க்கை கூட கிட்டத்தட்ட அந்த 10 மாசம் கர்ப்பகாலம் மாதிரி தான் எனக்கு தோணுது. அடேங்க அப்பா, விஜி எங்கேயோ போயிட்ட. நீ இங்க இருக்க வேண்டியவளே இல்ல,
தேவையில்லாம அந்த டாக்டர் சிவா கிட்ட நர்ஸா வேலை செஞ்சுட்டு இருக்கேன். என்ன கொடுமடா சாமி இது. சரி சரி, ரொம்ப வழி வேண்டாம், நான் கிளம்புறேன். விஜி ஒரு நிமிஷம். தீபாவளி எல்லாம் எப்படி இருக்கு? இப்பதான் ஆரம்பமாயிட்டே இருக்கு. தீபாவளிக்கு 2 அக்காவும் மாமாக்களோட இருப்பாங்க. வீடே கலகலன்னு இருக்கும். நீங்க 3வது மாப்பிள்ளையும் கூட இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஏனுங்கோ, குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது ஐடியா பண்ணி கூட வந்தீங்க இல்லையா? அதே மாதிரி இப்போ ஏதாவது ஐடியா பண்ணி வீட்டுக்கு வந்தா நல்லா இருக்கும்ல. உனக்கு நல்லா இருக்கும், ஆனா ஏன் பொண்டாட்டி போகி கொண்டாடிவாளே? என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, அப்போ சிச்சுவேஷன் அந்த மாதிரி அமைஞ்சது, ஒரு வாட்டி அந்த மாதிரி அமையுமா? இந்த முறை நான் உங்களை எங்க வீட்டுக்கு வர வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன். நீங்க வருவீங்களா? நிச்சயமா. இதன கேள்வி, நீ கூப்பிட்டு வராம இருப்பேனா? கண்டிப்பா. கண்டிப்பா. ஏமாத்த மாட்டீங்களே? விஜி நீங்க வேணா பாருங்க, உங்களை எங்க வீட்டுக்கு வர வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு.